ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான டியர் உமா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்க. அந்த பொண்ணு கூட ஸ்டேவும் பண்றாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு தங்கி இருந்த வீட்டை வாடகைக்கு பாக்குறதுக்காக வேற ஒரு ஃபேமிலி வராங்க. ஆல்ரெடி உமா அப்படின்னு ஒருத்தங்க இந்த இடத்துல ஸ்டே பண்ணி இருக்கும் போது, நீங்க எப்படி இந்த வீட்டை வாடகைக்கு பாக்குறதுக்காக வரலாம் அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்பதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி உண்மையே தெரிய வருதுங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி செத்து போயிட்டா அப்படின்ட்டு. செத்து போன பொண்ணு கூட தான் நம்ம இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்தோமா, அப்ப நம்ம கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஆன்மாவா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிடறாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மெடிக்கல் காலேஜ் காட்டுறாங்க. அந்த காலேஜில் ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குதுங்க. அந்த காலேஜோடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற எல்லோருக்கிட்டையுமே பேசுறாரு. யூஸ்வலாக மாணவர்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஆனால் உமா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அந்த அளவுக்கு டேலண்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய உமா அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி சேர்மன் ரொம்ப புகழ்ந்து பேசுறாருங்க. அப்படியே கட் பண்ணா உமா படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா உமாவை பற்றி பெருமையாக பேசலங்க. எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிறது அப்படின்றது விளையாட்டு விஷயமெல்லாம் கிடையாது. அதே சமயம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லோருமே பேஷனாக இருப்பாங்க. டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு பேஷன் கிடையாது, ப்ரொஃபஷன். அது வந்து ப்ரொஃபஷனலாக தான் ஹேண்டில் பண்ணணும். மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு உமா ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு உமாவை கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. காலேஜில் உமாவை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் உமா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் நெகட்டிவாக பேசுகிறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் தேவுங்க. இவர் ஒரு சிங்கரா இருக்கிறாரு. இப்போ ஒரு கான்சர்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா பாட்டு பாடுறாரு. இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்ல உட்காந்து ஒரு டைரி ஓபன் பண்றாரு. அந்த டைரி பாத்தீங்கன்னா உமா அப்படின்ற ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட டைரி. உமா அப்படின்ற ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது டெலிவரியில பயங்கர காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்குதுங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா உமா பிறந்திருக்கிறாங்க. உமா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே பயந்தாங்க. பட் அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே ஆகல. உமா பிறந்ததோட மட்டும் இல்லாம உமா அவங்க அம்மாவோட உயிரையும் காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே உமாவை பத்தி பாசிட்டிவா தான் பேசுவாங்களாம். இதனாலேயே பாத்தீங்கன்னா உமாவோடைய அப்பா உமாவை டாக்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்காருங்க. உமாக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு வந்திருக்கு. இவங்க பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதன் மூலமா ஒரு டாப் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. இனிமேல் நான் அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இவங்க சிட்டிக்கு போக போறாங்க. உமாவோட அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் உமாவை சிட்டிக்கு தனியாக அனுப்பி ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வைக்கிறதுல விருப்பமே கிடையாது. இருந்தாலும் அவள் டாக்டர் ஆகணும், இந்த ஊருக்கு மருத்துவத்தை கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நீ போமா, போயிட்டு டாக்டரா திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உமாவும் ஹாப்பியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஆட்டோல அங்கிருந்து கிளம்பும் போது அழுதுகிட்டே தான் போவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட கதையை காட்டுறாங்க. ஹீரோக்கு அம்மா அப்பா அண்ணா இருக்கிறாருங்க. ஹீரோக்கு மியூசிக் மேல ரொம்ப ஆர்வம். ஹீரோட அப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாருங்க. ஏன்னா நீ எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி டிகிரி பாஸ் பண்ணாம இருக்கிற, முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மியூசிக்கோ மேஜிக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்நேரம் ராக் ஸ்டாரே ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அண்ணா எனக்கு பைக் வாங்கி தந்தாரு, அம்மா எனக்கு கிட்டார் வாங்கி தந்தாங்க, நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து எனக்கு உதவி செய்யணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனா அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ அவர் சொல்ற பேச்சு கேட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஆனா நம்ம ஹீரோ மியூசிக் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால மியூசிக் கான்சர்ட் இதுலலாம் கலந்துக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம உமா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜை காட்டுறாங்க. ஸோ உமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு கிராமத்தில் கோவில் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலும் இருக்கணும். கோவில் அந்த கிராம மக்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால நான் இங்கே மெடிசன் படிச்சு கிராமத்துக்கே போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி சேவை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜில் பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ஹீரோ காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு டாக்ஸிக்கான பொண்ணு. அந்த பொண்ணு சொல்ற எல்லாத்தையுமே இவர் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. இவரும் அந்த பொண்ணு சொல்றதையெல்லாம் கேட்டு நடந்துப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நீ மியூசிக்கை விட்டுரு, உனக்கு மியூசிக் வேணுமா இல்லை நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ, ரெண்டுல ஏதோ ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்லிடுவாரு, என் உசரை விடுவனே தவிர மியூசிக் மட்டும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிக்கிறாருங்க. அந்த பிரேக்கப் பண்ண துக்கத்துல பயங்கரமா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவரோட வீட்டு வாசல்ல போய் கிடப்பாருங்க. ஹீரோட அம்மாவும் அண்ணனும் பாத்தீங்கன்னா ஹீரோவை கைத்தாங்களா பிடிச்சி வீட்டு வாசலுக்கு கூட்டு போவாங்க. ஆனா ஹீரோட அப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மாவும் அண்ணனும் பேசுவாங்க, இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன், எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்ட்டு. இவன் சொன்னா கேட்கக்கூடிய ஆளே கிடையாது. இனிமேல் இவனுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது
கிடையாது, நீ வீட்டை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உமா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஹாஸ்டல்ல தங்கி நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹாஸ்டல் வார்டன் பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த நாய் பாத்தீங்கன்னா எப்போதுமே கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கும். அந்த நாய்க்கு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அவுத்துட்டுருவாங்க. அப்ப அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய மேடம் சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு அந்த நாயை திறந்து விட்டுட்ட, ஹாஸ்டல் வார்டன் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்றதுனே தெரியல மேடம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஒன்று பண்ணு, என்னோட வீட்டு பென்ட் ஹவுஸ் காலியா தான் இருக்குது, நீ அங்க வந்து ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு சரின்னு கேட்டுப்பாங்க. லீவ் கிடைக்கும் போதெல்லாம் ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போயிருவாங்க. அந்த காலேஜ்ல இருக்கிற மேடம் பாத்தீங்கன்னா பென்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பென்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பையா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கிரீனரியா மாத்திடுவாங்க. என்னமா இது அப்படின்ற மாதிரி மேடம் கேட்கும்போது, நான் வில்லேஜ்ல இருந்து வர மேடம், எனக்கு கிரீனா இருந்தா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உள்ள இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, இனிமேல் என்ன மேடம் எல்லாம் கூப்பிடாத, அம்மானு கூப்பிடு, அங்கிளை வந்துட்டு அப்பான்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்க. அந்த மேடத்துக்கும் சாருக்கும் குழந்தைங்கள போலங்க, அதனால நம்ம ஹீரோனைய தன்னோட பொண்ணா நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவை வீட்டை விட்டு துரத்தி விட்டதுனால ரோட்லயே சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. சரி ஃப்ரெண்டு வீட்டுல போய் ஸ்டே பண்ணிக்கலாம்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாரு. மீன் தொட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மீன் தொட்டியை தெரியாதனமா உடைச்சிருவாருங்க. அதனால ஃப்ரெண்டு கடுப்பாயி நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் துரத்தி விட்டுருவாரு. இப்போ ரோட்ல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒன்று வருங்க. அது வேற எந்த நாயும் கிடையாது, ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இருந்து சுதந்திரம் கொடுத்தாங்களே அந்த ஒரு நாய் தான். அந்த நாய் கூட நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்குவாரு. ஹீரோக்கு போறதுக்கு இடம் இல்லாம ரோட்லயே படுத்து தூங்கிடுவாருங்க. ராத்திரி போலீஸ்காரங்க இங்கெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட கிட்டாரையும் நாயும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிற ரவுடி பசங்க எல்லாம் துரத்திட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப பயந்து போயிருவாங்க. அப்ப அந்த மேடம் சொல்லுவாங்க, இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை நீ எப்போதுமே கூட வச்சுக்கோ, எதுக்கும் பயப்படாத, தைரியமா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உமா அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டோட எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோவில் வாய்ப்பு கேட்டு போவாருங்க. அப்போ ஆடிஷனுக்கு லைனில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணி பாட்டு பாட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் கிட்டாரை வச்சு வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. நீ நல்லா பாடுற, அதனால மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அந்த ப்ரோக்ராமில் வந்து பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்க இவரும் சரின்னு கேட்டுட்டு அந்த ப்ரோக்ராமில் பாட்டு பாடுறதுக்காக வருவாருங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் வேற எந்த மெடிக்கல் காலேஜும் கிடையாது, நம்ம ஹீரோயின் படிக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜ் தான். அங்கே ஒரு பாட்டு பாடுவாருங்க. இவரோட பாட்டு அங்கே இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அதனால எல்லோருமே தக்காளியால் போட்டு அடின்னு அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஆனா ஹீரோனுக்கு மட்டும் ஹீரோ பாடினது ரொம்ப பிடிக்கும். ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா அது இப்படி ஒரு சிங்கரை துரத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க ஒரு நோட்ல கவிதை எழுதுறாங்க. அது வந்து ஒரு லிரிக்ஸுங்க, அதை வந்து பாட்டா கன்வெர்ட் பண்ணி பாடலாம். ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸை எழுதி நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பேண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக வராருங்க. நீங்கள் எழுதின கவிதையை நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், அதுக்கு நீங்களும் கொஞ்சம் உதவி செஞ்சு என் கூட ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு, அங்கே இருக்கிறவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ட்ரீம் பாயாவே மாறிட்டானா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தங்குறதுக்கு இடம் இல்லாமல் நாயை கூப்பிட்டுட்டு கிட்டாரை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாருங்க. அப்போ ரோட்டோரத்தில் எல்லாரும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, தாராளமாக ஸ்டே பண்ணிக்கோங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எதுவுமே சாப்பிடல அப்படின்ட்டு. உடனே ஒரு பிரியாணி வாங்கி தராருங்க. அந்த பிரியாணியை ஒரு சாப்பிட்றாரு. ராத்திரி இவங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடுங்க. பட்டுன்னு இவங்க எல்லாருமே கண் முழிச்சிருவாங்க. பார்த்தா ரவுடிங்கெல்லாம் அந்த பொண்ணை துரத்திட்டு போவாங்க. உடனடியே இவங்க எல்லாருமே போய் அந்த ரவுடிங்களை எதிர்த்து நிற்பாங்க. நீங்க யாரா பிச்சைக்காரங்க, வழி விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்க பிச்சைக்காரங்க தான், ரவுடிங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்க அந்த ரவுடிங்கெல்லாம் அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த அடியாட்கள் கிட்ட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுவாருங்க. அப்படி சண்டை போடும்போது அந்த ரவுடிங்க கையில கத்தி வச்சிருப்பாங்க. அந்த கத்தியை வச்சு ஹீரோவோட ஹார்ட்லயே பயங்கரமா குத்தி ஹீரோவை சாச்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அண்ணாவை காட்டுறாங்க. ஹீரோடைய அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் கைஸ் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரெக்னென்ட் லேடியை கூட்டிட்டு வராங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரெக்னன்சி டெலிவரியில வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டுருச்சு, பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனோம், அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க எப்படியாவது என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்படிதான், இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லபடியா பார்ப்போம், நீங்க என்ன பண்றீங்க, கவுண்டர்ல போய் 2 lakhs கட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக அவர் போய் பணத்தை கட்டுறாருங்க. அதே பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டு வராங்க. அங்கே அவங்க அண்ணா இருக்கிறாருங்க. பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிறாரு. ஹீரோக்கான சர்ஜரி எல்லாம் நடக்குது. ஹீரோக்கு பலமாக கத்தி குத்து ஏற்பட்டுருக்குதுங்க. அங்கே கட் பண்ணா ஒரு பிரெக்னென்ட் லேடியை கொண்டாந்து ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த நபர்கிட்ட ஹீரோடைய அண்ணா பேசுகிறாரு. யூஸ்வலாக மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் ஃபீஸை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும், இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல், நீங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா மணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் எப்படி
எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், இப்போ என்னோட பொண்டாட்டியை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு மனைவி கேட்க, இந்த கணவன் சொல்கிறாருங்க, பேபியும் நீயும் ஹெல்த்தியாக இருக்கியா, ஆனால் டெலிவரி பண்ணுறதுக்கு 7 lakh ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி இந்த நகையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கையில் கழுத்தில் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே கலட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நீ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வரியா அப்படின்ற மாதிரி மனைவி வந்து கணவன் கிட்ட கேட்க, ஹீரோயின் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. உங்கள் கணவர் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி எதுக்கும் வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்களாம் இருக்கிறோம்ல, நல்லபடியாக டெலிவரி பார்த்து கொடுப்போம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாருங்க. பார்த்தா ஹீரோடைய அம்மா அப்பா முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அம்மா கேட்குறாங்க, உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக அப்படியே போயிடுவியா, அம்மா அப்பா பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா, என்ன பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா, நீ திரும்ப வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. ஹீரோடைய அண்ணன் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நிலைமையில என்னை துரத்து விட்டீங்க, இந்த நிலைமையில இப்போ வான்னு சொல்கிறீங்க, எப்படி என்னால் வர முடியும், மறுபடியும் என்னை வீட்டை விட்டு துரத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், அதனால் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீரோடைய அம்மா அழுகுறாங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, தயவு செஞ்சு எனக்காக வீட்டுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ இந்த உமாவோட டைரியை படிச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அதுல கடைசியா அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனாங்க அப்படின்ற வரைக்கும் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உமா வந்து எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட வாழ்க்கையில என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே தெரியலங்க. அவங்கள பத்தின எந்த ஒரு தகவலும் ஹீரோ கிட்ட இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம அந்த நாய் கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப கரெக்டா ஹீரோடைய ஃப்ரெண்டு கிரி அப்படின்றவர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்றாருங்க. ஆக்சுவலா ஹீரோ நல்லா பாட்டு பாடி மியூசிக்லாம் வாசிக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று வச்சிருக்கிறாரு. இந்த ஆன்டிக் பொருட்களை எல்லாம் சேல் பண்ணக்கூடிய ஷாப்பு. அந்த ஷாப்ல உனக்கு நான் வேலை போட்டு தரேன், நீ அங்க வந்து மியூசிக்கெல்லாம் வாச்சு பாட்டு பாடு, அந்த மியூசிக்குக்காக நிறைய கஸ்டமர் சொல்ல வருவாங்க, அதன் மூலமா ப்ராடக்ட்லாம் சேல் ஆகும், ஸோ நீ இதுக்கு ஓகே அப்படின்னா உனக்கு நான் தங்கறதுக்கு இடம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குமா, அந்த சிலையை மட்டும் எக்காரணத்து கொண்டும் டேமேஜ் பண்ணிடவே கூடாது, அதை நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ தங்கறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் அவர் தராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் கேலரியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிப்பாருங்க. காலையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கண்ணாடியெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிடுவாரு. அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோடைய அம்மா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருப்பாருங்க. அந்த கடையிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து இவருக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மாப் பார்த்தீங்கன்னா அந்த சிலை மேலே பட்டு அந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சு போயிருங்க. அதை மட்டும் டேமேஜ் பண்ணிடவே கூடாது, அது சென்டிமெண்ட்டான சிலை அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த சிலையவே ஒரு டேமேஜ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாரு. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தங்கறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ அந்த நாய் பார்த்தீங்கன்னா க்ளூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சரி இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுவாருங்க. இப்படியே கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு அதை ரெடி பண்ணிடுவாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய் அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியில் போய் எதையோ ஒன்று பார்க்கும். உடனடியாக நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிற்பாருங்க. பார்த்தா வெளியில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து போவாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம உமா தான். ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சி போயிடுச்சுல, இதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷனில் கலந்துருப்பாரு. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாருங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இவர் வந்து செலக்ட் ஆகி போயிட்டே இருந்தாருன்னா இவருக்கு அவார்டு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தயாராகுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி ப்ரோக்ராமில் இவர் பாடுறாரு இல்லையா, அது டெலிகாஸ்ட் ஆகுது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் கொஞ்சம் ஃபேன் பேஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குதுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நின்று பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ மறுபடியும் நம்ம ஹீரோனை ஒரு பார்க்குறாருங்க. ஹீரோனை பார்க்கறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் தட்டி விட்டுட்டு வந்துடுறாருங்க. காய்கறி கடைக்காரரும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் ஒரு ஃபேமஸான சிங்கர், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா இவங்கெல்லாம் எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் செல்ஃபி கொடுங்க அதுக்கப்புறம் நம்பர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருந்தல, இப்போதான் நீ டிவில எல்லாம் போய் பாட ஆரம்பிச்சிட்டல, இப்போ நீ வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அந்த ப்ரோக்ராம்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இவர் அந்த டிவி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடையில எந்த வேலையுமே செய்யறது இல்லைங்க, எந்த வேலையுமே செய்யாம நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பயங்கரமா திட்டுறாருங்க. இது என்னோட வேலை கிடையாது, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லாம ரோட்லயே சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. இவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஹாய் டியர் உமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டியர் உமாவா அப்படின்னு கேட்க, டாக்டர் உமா அப்படின்றத நான் டியர் உமா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்னங்க ரொம்ப நாள் பழகின மாதிரி டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது, அது என்னமோ தெரிலங்க, உங்ககிட்ட பேசும்போது மட்டும் அப்படி ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாருங்க. ராத்திரி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ அவரோட கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி தங்குறக்கு இடம் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே டேரெக்டாக கேட்டுறாருங்க, நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் இடம் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணும் பையனும் போய் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹெல்ப் கிடையாது, டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அது என்னவோ, எனக்கு இப்போ தங்குறதுக்கு இடம் இருந்தால் போதுங்க, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. ஹீரோனும் சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் என்னோட வீடு, வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வரைக்கும் என்னை யாருமே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே கிடையாது, முறையா நீ தான் என்ன வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்க அப்படின்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட பேசிக்கிட்டே வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரியும் ஹீரோயின் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் கனவு காண்டுக்கிட்டு இருப்பாருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பென்ட் ஹவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆளுங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த இடத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிச்சு வேற மாதிரி கட்ட போறதா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களா, யார் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாருங்க. உமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உமாவா, உமா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்துட்டு உமா ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற, யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. எது உமா இறந்து போயிட்டாங்களா, அப்போ நம்ம நேற்று பார்த்தது பேசினது பழகினது இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. உடனடியாக நம்ம ஹீரோ காலையில் இந்த காய்கறிக்காரங்களாம் துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே இவர் நின்று பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதனால அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காலையில் நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, நீங்க எல்லாருமே பாத்தீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உன்னை துரத்திட்டு வரும்போது நீ தனியா நின்று பேசிக்கிட்டு இருந்த, அதனால தான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் கிட்ட கூட வராமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா அது யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முறையா அந்த கடைக்கு வெளியில வச்சு தானே உமாவை பார்த்தாரு, அதனால கடையோட சிசிடிவி கேமரால அது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும், ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தனியாக அங்கே போய் நின்றுட்டு இருப்பாரே தவிர அந்த இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அவரோட அம்மாவுக்கு ஃபோனை போட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு முறையாக என்னோட வாழ்க்கையில் வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு, ஆனால் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காதலிச்ச பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா காதலன் சாவறதுக்கு முயற்சி பண்ணலாம், நான் ஆல்ரெடி செத்து போன பொண்ணை காதலிச்சிருக்கிறேன், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாருங்க. இந்த காலத்தில் உசுரோடு இருக்கிறவங்களையே யாருமே கண்டுக்கிறது கிடையாது, ஆனால் செத்து போன ஒரு பொண்ணை வந்து நீ காதலிச்சிருக்க, ஸோ இந்த உலகத்தில் அந்த பொண்ணு இல்லை, பட் உன்னோட உலகத்தில் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கோ, இதுவும் ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் போறதுக்கு இடம் இல்லாம ரோட்லயே சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு பொண்ணை ரவுடி ஆட்கள்லாம் துரத்திட்டு போவாங்க. அந்த பொண்ணு அந்த ரவுடி ஆட்கள் கிட்ட பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கும், என்னை விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடி ஆட்கள்லாம் வந்து கேட்பாங்க, உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, உன்னோட ஷிஃப்ட்டை எதுக்காக உமாக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஜஸ்ட் என்னோட ஷிஃப்ட்டை தான் சார் மாற்றி கொடுத்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி ஆட்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாருங்க. அந்த ரவுடிங்களையெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ரோட்லேயே ஹீரோ படுத்து கிடப்பாருங்க. அப்போ ஹீரோடைய கண்களுக்கு ஒரு சாமியார் தெரியவாரு. அந்த சாமியார் கிட்ட ஹீரோ கேட்பாரு, என்னோட கண்களுக்கு உமாவோடைய ஆன்மா தெரியறதுக்கான காரணம் என்ன, வேற யாரோட கண்களுக்குமே தெரியல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, இந்த உலகத்தில் வந்து நிறைவேறாத ஆசையோட ஆன்மாக்கள் இருக்கும், உமாக்கும் அது மாதிரி நிறைவேறாத ஆசை இருக்கும், மேபி உன் மூலமாக அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்குது போல, நீ அது என்ன அப்படின்றத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியார் மறைஞ்சிடறாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் உமாவோட பென்ட் ஹவுஸில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. உமா கண்ணுக்கு தெரிவாங்க. உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் எப்படி ஆன்மாவானீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நான் இறந்து போயிட்டேன், ஆமாம் நீ எப்போதுமே என்னை வாப்போன்னு தானே கூப்பிடுவேன், இப்போ என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ தான் என்னோட உசுருன்னு நினச்சேன், அதனால் நான் உன்னை நீ வாப்போன்னு கூப்பிட்டேன், இப்போ நீயே உசுரோடு இல்லை, அதனால தான் நான் உன்னை மரியாதையாக கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அப்படியெல்லாம் வந்து சொல்லாத, நீ வாப்போனே கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க.
என்னை வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல. காதலிச்ச பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த காதலன் அந்த பொண்ணுக்காக உசிரியே விடுவான். ஆனால் நான் செத்து போன பொண்ணை காதலிச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் செத்து போனதுக்கப்புறம் நீ என்னை பார்த்த, ஆனால் நான் சாவறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னோட மெடிக்கல் காலேஜுக்கு நீ வந்து பாட்டு பாடுறதுக்காக வந்த, யாருக்குமே உன்னுடைய பாட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அது உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக்காக வராருங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அவங்களோட லிரிக்ஸை பாட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆன்மாவாக இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த டைமில் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வாடகைக்கு தங்கியிருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் வரேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பேண்டாக மாறி அந்த பாட்டை ரெடி பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மேடமும் சாரும் தானே அந்த பென்ட் ஹவுஸை கொடுத்தாங்க. அந்த மேடமும் சாரும் இப்போ வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாருங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த வீட்டில் வந்து உமாவோடைய ஞாபகங்கள் நிறைஞ்சிருக்குது. உமா இறந்ததுக்கப்புறம் எங்களால் அங்கே இருக்க முடியல, அதனால தான் நாங்கள் ஷிஃப்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், உமா இல்லைன்னு நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, உமா நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பார். பார்த்தா உமாவோடைய ஆன்மா அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது ஹீரோவோட கண்களுக்கு மட்டுமே தெரியும். அப்போது அந்த அங்கிள் ஆண்டி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா, நீ வந்து இறந்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணு மேலே நீ இவ்வளோ காதலை வச்சிருக்கிற அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே உமாவை உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்கீங்க, ஆனால் நான் ஒரு டைம் கூட உமாவை உயிரோடு இருக்கும்போது பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன், அந்த பென்ட் ஹவுஸை எனக்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, நம்ம ஹீரோன் உயிரோடு இருக்கும்போது எப்படி அந்த இடத்த க்ரீனாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாற்றுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அந்த டிவி ப்ரோக்ராமில் இவர் பாடிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசனை பண்ணும்போது, நாம ஏன் நம்ம ரெடி பண்ணுற பாட்டையே பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டை ரெடி பண்ணி இவர் பாடுவாருங்க. அந்த பாட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். இவரும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிப்பார். இவர் ராக் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த கனவும் கிட்டத்தட்ட நிறைவேறுங்க. ஹீரோவை யாரெல்லாம் இலக்காரமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. இவர் ஒரு கிரேட் சிங்கர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து நிறைய இன்புட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் இவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருப்பாரு. ஒரு கான்சர்ட்ல இவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயின் மறைஞ்சு போயிடுவாங்க. இவர் அப்படியே பயங்கர குழப்பத்தோட ஹீரோனை தேடிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இங்கே தான் இருந்தாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆரம்பத்துல இருந்தே உன்னோட கண்களுக்கு மட்டும் தானே தெரியவா, எங்களோட கண்களுக்கு எப்படி தெரியவா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ பாட்டுக்கு நம்ம லைஃப்ல வந்தா நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா, ஆனா அவளுக்குன்னு ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கு. ஸோ அந்த ட்ரீம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு கண்டிப்பா சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எப்படி செத்து போனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் தேட ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தாங்க விஷயமே தெரிய வருது, நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக கிடையாது, ஹீரோயின் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதோ அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கீழே குதிச்சு இறந்து போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. இவங்க எதுக்காக சூசைட் பண்ணி இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமாவோடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய வில்லேஜுக்கு போகிறாரு. ஹீரோ அந்த கேட்டுக்குள்ளே நுழையும் போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கண்களுக்கு ஹீரோயின் மாதிரி தெரியுறாங்க, பட்டுன்னு ஹீரோவாக தெரியுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. உங்கள் பொண்ணு எதனால் தற்கொலை பண்ணி இறந்து போனா, உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போகிற மனநிலையிலேயே இருக்கக்கூடிய பொண்ணு கிடையாது, என் பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, இந்த கிராமத்துக்கு நிறையா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொண்ணு, அவள் சூசைட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலோடைய சேர்மேன் நம்ம ஹீரோனை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டியை வந்து நம்ம ஹீரோனுடைய அம்மா டிவியில் பார்ப்பாங்க. நம்ம உமாவை பற்றி தான் பேசுகிறாங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அம்மா சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவார், கண்டிப்பாக அது நம்ம உமாவாக இருக்காது, நீ டிவியில் அதையும் இதையும் பார்த்துட்டு புலம்பிக்கிட்டே இருப்ப போல, இந்த டிவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை கொண்டாந்து வெளியில் போட்டு உடைப்பாரு. கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். நம்ம ஹீரோயின் மாடியிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோனுடைய அப்பா ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போகக்கூடிய பொண்ணு கிடையாது, என் பொண்ணுடைய மரணத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உமாவோட சமாதியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உமாவோட சமாதியை பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உமா சாவறதுக்கு முன்னாடி இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், நிறைய பேர்த்துக்கு சேவை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திடீர்னு என்னோட வாழ்க்கையில் உமா வந்தாங்க, ராக் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற என்னோட கனவை நிறைவேற்றி கொடுத்தாங்க. இப்போ நான் உமாவோடைய கனவை நிறைவேற்றலான்னு இருக்கிறேன். உமா என்னென்ன கனவுகள் கண்டாங்களோ அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாருங்க.
ஒரு பக்கம் உமாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு இவர் கான்செப்ட் மூலமா பணத்தை எல்லாம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அந்த டைரியை வச்சு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா இந்த டைரியில ஒரு பிரெக்னென்ட் லேடியை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்ற வரைக்கும் தான் உமா எழுதி வச்சிருக்கிறா. அதுக்கப்புறம் உமாவோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ அந்த பிரெக்னென்ட் லேடி யாரு, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதுல இருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா உமா எதற்காக சூசைட் பண்ணி இறந்து போனாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹீரோடைய அண்ணன் கிட்ட உதவி கேட்குறாருங்க. அப்போ ஹீரோடைய அண்ணன் சொல்கிறாரு, சில விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டா நல்லது, அப்படி இல்லைன்னா நம்மளோட சாப்டரே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேறு யாரும் கிடையாது, ரவுடிங்க ஒரு பொண்ணை துரத்திட்டு போகும்போது ஹீரோ போய் அவங்களையெல்லாம் அட்டாக் பண்ணி காப்பாற்றினார் இல்லையா. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரவுடி கும்பல் எதுக்காக அன்றைக்கி துரத்திட்டு போனாங்க உன்னையே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நான் தான் டியூட்டி பார்க்க வேண்டியது, பட் என்னுடைய டியூட்டியை வந்து உமா பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. அதே நாளில் தான் உமா வந்து ஹாஸ்பிட்டல் மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்து போனாங்க. உமா விஷயத்தில் இந்த அடியாட்கள் வந்து எனக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா முழுசான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியலைங்க. இப்போ ஹீரோ கேட்குறாரு, அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருங்க. அங்கே கட் பண்ணால் இந்த ஹாஸ்பிட்டலோடைய சேர்மனை காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோடைய சேர்மன் பார்த்திங்கன்னா ஒரு மணி மைண்டடான ஆளுங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு பணத்தை கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை கறக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள சாட்சியமே இல்லாமல் கொலை பண்ணிடுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹீரோனை பற்றி விசாரணை பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டும் அதான் சொல்கிறாங்க, மாடியிலிருந்து அவங்க குதிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் பல தகவல்கள் எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் எந்த ஒரு தகவலும் இவருக்கு கிடைக்கலங்க. ஸோ அவங்க கீழே குதிச்சு இறந்ததாக சொல்லப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு ஹீரோ நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் ரிசப்ஷனில் நின்று விசாரிச்சுட்டு போனதை அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி பார்த்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க சூசைட் பண்ணி இறந்து போக கிடையாது, அது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இவங்க யாரோ ஒருத்தங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கொலை பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நமக்கு புரிகிற விஷயம் என்னென்னா, இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கு, அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோனை பிளான் பண்ணி மர்டர் பண்ணிட்டு இது ஒரு சூசைடுன்னு மாத்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க வேலை பார்த்த லேடியை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோடைய அண்ணன் தான். ஹீரோடைய அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த சேர்மேன் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அந்த லேடி ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்த நீ தான் நிப்பாட்டி ஆகணும், அப்படி நிப்பாட்ட முடியலன்னா அவனை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அது வந்து அப்படிங்கும் போது இதெல்லாம் இங்க பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சேர்மேன் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா டாக்டர் வசுதாவை மீட் பண்ணுறதுக்காக வருவாருங்க. டாக்டர் வசுதா மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வசுதாவை கொலை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆள் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீரோ கரெக்டான நேரத்தில் போயிட்டு டாக்டர் வசுதாவை ஸ்டாப் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது அந்த ப்ரெக்னென்ட் லேடி விஷயத்தில் என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வசுதான்றவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடியை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்க இல்லையா, அட்மிஷன் போடும்போதே 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி பார்க்கறதுக்கு 7 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பணத்தையும் அவர் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. ஸோ குழந்தை பிறந்து அந்த தாயும் செய்யும் நலமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன சொல்லுன்னா, அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்கணும், அந்த அம்மா இறந்து போயிடணும். அந்த அம்மா இறந்து போனாதான் அந்த கணவன் கிட்ட நிறைய பணம் வாங்க முடியும், அதனால அந்த அம்மாவை சாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அன்னைக்கு ஷிஃப்ட் மாறி வந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்து இவங்க பண்ண எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துருவாங்க. உடனடியாக சேர்மேனுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோன் அந்த செட்டில்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. இது பாவம், ஒரு குழந்தைய அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இந்த பொண்ணை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதே சமயம் அந்த கணவன் கிட்ட மனைவி மற்றும் குழந்தைய ஒப்படைச்சிருவாங்க. மனைவி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து அன்கான்சியஸாக இருக்கிறாங்க, கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, எழுந்துருன்னு இவர் எழுப்பி பார்ப்பாரு, மனைவி எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு டாக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி மனைவி எழுந்திருக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ நேரம்லாம் தூங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல உங்கள் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்க, எப்படி இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தெரியாதுங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டுங்க, அப்போ தான் உங்கள் மனைவியை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த கணவன் எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சுவார், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களே கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கவுண்டரில் வைப்பாருங்க. அந்த கவுண்டரில் வைக்கும்போது 25,000 ரூபாய் பத்தாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்து என்னோட சேலரியிலிருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவர்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசி வைப்பாருங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா ஹீரோடைய அண்ணனும் நல்லவன்லாம் கிடையாது. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வசுதா அப்படின்ற இந்த டாக்டரை பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுவாருங்க. நீங்கள்லாம் படித்து டாக்டராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கறதுக்காக போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ டாக்டர் வசுதா கூட இன்னொரு டாக்டர் இருந்திருப்பாருங்க. அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த டாக்டர் ஒரு பப்பில் இருக்கிறாருங்க. அங்கே போய் பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவரோட நெத்தியில் புல்லட் போட்டு அப்படியே கீழே விழுகிறாரு. யார் ஷூட் பண்ணதுன்னு பார்த்தா ஹீரோவோடைய அண்ணங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரை ஷூட் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஹீரோடைய அண்ணா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஹீரோனுக்கு என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட விஷயத்தில் நம்ம ஹீரோன் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டாங்க இல்லையா. அப்போது ஹீரோடைய அண்ணன் தான் போயிட்டு பேசுவார். இப்படி தான் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், பணம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அண்ணனை அட்டாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வெளி உலகத்துக்கு இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் துரத்திட்டு வருவாங்க. இதைத்தான் அன்னைக்கு நம்ம ஹீரோ பிளாட்ஃபார்மில் தூங்கும்போது பார்த்துருந்துருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அண்ணா காரை கொண்டாந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். அப்படி நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்காக சண்டை போட ஒருத்தன் வந்தான், அவனுடைய ஹார்ட்லேயே அடியாட்கள் கத்தியால் குத்திட்டாங்க. நான் கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன், அதை மட்டும் பண்ணுங்க, என்னோட இதயத்தை அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவனோட உயிரையாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிடுவாங்க. யார் அந்த பையன் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு அது அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. தம்பியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாருங்க. அப்போ அந்த சேர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னோட சொந்த தம்பிக்காக நான் உன்ட்ட வந்து உதவி கேட்குறேன், அப்பவும் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் யோசிக்கவே மாட்டேன், உன்னை கொண்டு உன்னோட ஹார்ட் எடுத்து என் தம்பிக்கு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அளவுக்கு நீ யோசிக்கிறியா, சரி ஓகே நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சேர்மேன் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஹார்ட்டை எடுத்து ஹீரோக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஹீரோவோட உயிரை ஹீரோடைய அண்ணன் காப்பாற்றிருப்பாருங்க. இப்போ நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹீரோனுடைய ஹார்ட் வந்து ஹீரோடைய உடம்புல இருக்கிறதுனால தான் ஹீரோடைய கண்களுக்கு ஹீரோயினுடைய ஆன்மா தெரியுது. ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோடைய அண்ணா சொல்றாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பணத்தை வாங்கினது நான் தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். எனக்கு வந்து பணம் வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் பணத்தையெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சின்ன வயசுல இருந்து நீ தாண்டா என்னோட இன்ஸ்பிரேஷன், உன்னைய பார்த்து தாண்டா நான் வளர்ந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. உடனே பட்டுன்னு அவர் கன் எடுத்து வச்சிடறாரு. ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு போச்சு. அதனால ஹீரோவை கன் பாயிண்ட்ல மிரட்டுறாருங்க. பட்டுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை அட்டாக் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட அண்ணனை போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாருங்க. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சொசைட்டியோட வைரஸ்ரா, இந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு நான் போடுறேன்டா ஒரு வேக்சினு அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோ ஒரு லைவ் கான்சர்ட்டுக்கு போறாரு. அந்த லைவ் கான்சர்ட் மூலமா அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய அநீதி, இதுவரைக்கும் நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு மக்களுக்கு தெரிய வச்சிடறாரு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மேன் மேலே மீடியாக்கள் திரும்புகிறாங்க. இதை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அந்த கான்செப்ட்டுக்கு வந்தவங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், என்கிட்ட நிறைய காசு பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள்லாம் ஒன்று திரண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக நிற்கிறாங்க. பார்த்தா அந்த கான்செப்ட் மேடையிலேயே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தெரியுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனுடைய ட்ரீமையும் ஹீரோ நிறைவேற்றிட்டாரு. ஹீரோயின் இந்த வெளி உலகத்துக்கு அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்தை சொல்லணும்னு நினச்சாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோயினுடைய ஆத்மா அங்கே சாந்தி அடையுதுங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு நம்ம சின்ன பையன் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.